வாங்க, எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு பெரிய உருளைக்கிழங்கு. ஒரு கிழங்கு மட்டும் ஒரு 400 கிராம் கிட்ட இருந்துச்சு. அதோட ஒரு சின்ன உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்துக்கிட்டேன். எடுத்து அதை நல்லா தோல் சீவிட்டு கழுவிட்டு இப்போ அதை சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுட்டு இது மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுருங்க. லேசாக தொட்டு பார்த்திங்கன்னா தெரியும் வெந்துருச்சு நல்லா. அதை வெந்ததுக்கப்புறமா அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் ஓமம் போட்டுக்கோங்க. போட்டு தாளிச்சிட்டு அதில் சின்ன இஞ்சி துண்டு நல்லா பொடியாக அரிஞ்சது போட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய், அதையும் பொடியாக அரிஞ்சது தான். அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 10-12 பல்லுக்கிட்ட ரொம்ப மெலிசாக அரிஞ்சு வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை பொடியாக அரிஞ்சது, போட்டு லேசாக பரட்டிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுட்டேன். ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பெரிய வெங்காயமாக கட் பண்ணி வச்சுருந்தேன். சின்னதாக இருந்தால் நீங்கள் ஒரு 2 போட்டுக்கோங்க. அதோட கொஞ்சம் மல்லித்தலையும் கட் பண்ணி அதையும் ரொம்ப வதக்கக்கூடாது. கொஞ்சம் லேசாக அந்த பச்சை வாசம் போனவுடனே இப்போ உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உருளைக்கிழங்க அதில் சேர்த்துட்டு நல்லா அப்படியே அதை நசுக்கி மேஷ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் பெப்பர் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு அதையும் நல்லா விரட்டி விட்டு நல்லா அந்த பொடி வாசம்லாம் போகிற வரைக்கும் லேசாக வதக்கி விட்டுக்குவோம். இப்போ அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டிருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதை போட்டு ஏன்னா ரொம்ப காரம் போடல, பிள்ளைங்க சாப்பிட்றதுக்காக செஞ்சுருக்கேன். அதுக்காக நல்லா கிளறி விட்டு கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டு, காரம் எல்லாம் அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. பிள்ளைங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இல்லை நம்ம பெரியவங்க தான் சாப்பிட்டோன்னா நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். நிறையா போட்டு இது மாதிரி பண்ணி வச்சுட்டு இப்போ ப்ரெட் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்லைஸ் எடுத்து அதில் ஃபுல்லாக இந்த உருளைக்கிழங்கு செஞ்சோம்ல அந்த மசாலா வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. எல்லா இடமும் நல்லா பரத்தி விட்டு ஸ்பூனை வச்சா கத்தி வச்சோ நல்லா பரத்தி விட்டுட்டு நல்லா அழுத்தி அதுக்குள்ளே ப்ரெட்டு பிஞ்சிடக்கூடாது. ஆனால் வச்சு லைட்டாக அழுத்தி வச்சு மேலாக அந்த உருளைக்கிழங்கு அழுத்துனீங்கன்னா போதும். இல்லைன்னா கீழே பிஞ்சிட்டு வந்துடும், பார்த்து இது பண்ணுங்கள். அது மாதிரி நீங்கள் எவ்வளோ ப்ரெட்டு செய்யணுமோ அது மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு செஞ்சிங்கன்னா போட்டு ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதை கிராஸாக வெட்டி இப்படி ஒன்று வச்சுருக்கேன். ஒரு 3 ஷேப்பில் போட்டேன், அதை உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான், லேசாக அமுக்கி விட்டால் அது அப்படியே ஒட்டிக்கும். சுடும்போது அப்போ தான் பிஞ்சு வராது, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அதே மாதிரி
இந்த ஷேப்லேயும் ஒரு ப்ரெட்டு ரெடி பண்ணிட்டேன். நல்லா வச்சு கையை உள்ள கை வச்சு அழுத்தி விட்டிங்கன்னா அது நல்லா ஒட்டிக்கும் அப்படியே. ஏன்னா திருப்பி போடும்போது தனியாக பிஞ்சு வராது. அது மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் வேறு டிசைன் எதாவது தெரிஞ்சால் கூட நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து இது மாதிரி செஞ்சுருக்கேன். ஒரு டம்ளரை வச்சு ரவுண்டாக கட் பண்ணிட்டேன். அது அந்த ரவுண்டுக்குள்ளே வச்சு அது மாதிரி 3 ஷேப்பில் இருக்கிற அந்த உருளைக்கிழங்கு ஃபுல்லாக மாற்றி செஞ்சு வச்சு ஆளுக்கு 2 வர மாதிரி செஞ்சு வச்சுருந்தேன். அவ்வளோதான். அதையும் அது மாதிரி வச்சு மேலே அந்த இன்னொரு பாதியை வச்சு மூடிடுங்க. ஏன்னா பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் டிசைனாக கொடுத்தா கடையிலெல்லாம் இப்போ அப்படி தானே பண்ணி கொடுக்குறாங்க. அதை தான் விரும்பி சாப்பிட்றாங்க. அதனால் நம்ம வீட்டிலே வந்து இது மாதிரி ஈஸியாக, கடைக்கு போனால் நிறைய காசு இது, நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்தோன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும். அவங்க இந்த ஃபில்லிங் எல்லாம் வந்து பழசாக வச்சுருப்பாங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுக்குறோம். அது மாதிரி செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்களுக்கு உடம்புக்கும் நல்லது. பட்டர் இருந்துச்சுன்னா அப்படி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஆயிலே கூட சன்ஃப்ளவர் ஆயிலோ ஏதோ ஒன்று விட்டுக்கோங்க. விட்டு இப்போ ப்ரெட்டை அதில் போட்டுக்கலாம். தோசைக்கல்லை வச்சு, தோசைக்கல்லோ பேனோ எது இருக்குதோ நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கோங்க. வச்சு நல்லா 2 பக்கமும் செவக்கிற மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். நல்லா செவக்கட்டும். சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதையும் வந்து அதே மாதிரி நல்லா நடுவில் போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் விட்டு அதையும் வேக விட்டிங்கன்னா நல்லா செவந்து ஒரு முருன்னு வந்துடும். அதே மாதிரி எல்லாத்தையும் மேலே கொஞ்சம் பட்டர் வெண்ணெய் போட்டுக்கோங்க. மெதுவாக திருப்பி விடுங்க. இனியெல்லாம் அது தெரியாது, அப்படியே ஒட்டிடுச்சு. நல்லா சூப்பராக அது மாதிரி 4 பக்கமும் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நமக்கே இது மாதிரி சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் காஃபி குடிச்சிங்கன்னா போதும். பிள்ளைங்க சாயங்காலம் வந்து சாப்பிட்டாங்கன்னா நைட்டுக்கு டிஃபனே சாப்பிட மாட்டாங்க. நைட்டு பாலோ ஏதோ கொடுத்துட்டு தூங்கிடுவாங்க. பார்த்துக்கோங்க. அது மாதிரி நம்மளே ஒரு நைட் டின்னர் கூட இது மாதிரி ஒரு 7 மணிக்கெலாம் சாப்பிட்றலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூடாக சாப்பிட்றப்ப நல்லாவே டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப ஈஸியும் கூட. வீட்டில் இருக்கிற உருளைக்கிழங்க வச்சு ப்ரெட்டு பாக்கெட் இருந்தது. இப்போ என்ன டிஃபன் செய்யணும் அப்படின்னு யோசிக்காமல் இதையே நான் செஞ்சு கொடுத்துட்டேன் இன்றைக்கி. அவ்வளோதான். அடுத்ததையும் அதே மாதிரி இப்போ இந்த கிராஸ் ஷேப்பில் கட் பண்ணதையும் அப்படியே அதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். கொஞ்சம் எண்ணெயோ பட்டரோ போட்டுக்கோங்க.
நிறைய போடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு உடம்புக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் எவ்வளோ சேர்க்கணும் என்னென்னு பார்த்து போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். அப்படியே சொதன்னு ஊற்றியெல்லாம் நான் வேக வைக்கல. அதுவே மொறுமொறுன்னு இருந்தது சூப்பராக. பட்டர் தான் போட்டேன். லைட்டாக அதை திருப்பி வைக்கிறப்ப எண்ணெய் ஆயில் அந்த ஓரத்தில் போடுறதுக்காக லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் போட்டேன், அவ்வளோதான். அப்படியே ஊற்றி எல்லாம் பொரிய வைக்க வேண்டாம், அவ்வளோதான். பாருங்கள், அதை 3 சைடும் அது மாதிரி வச்சு பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. லேசாக அழுத்தி விட்டிங்கன்னா போதும், அது நல்லா ஒட்டி அப்படியே அந்த ஸ்டஃபிங் நல்லா உள்ளே பிடிச்சி மேலே மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக இருந்தது. நீங்கள் இதே வீட் ப்ரெட்டில் கூட செய்யலாம், கோதுமை ப்ரெட்டில் கூட. அவ்வளோதான், முடிஞ்சுது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உள்ளே சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கமெண்ட்ஸ்